மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் 100 hours ஆஃப் கிளாஸ் கம்ப்ளீட் மெட்டீரியல் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வைஸ் டெஸ்ட் உடனே எவாலுவேட் பண்ணி தருவோம். மேலே தெரியுற நம்பர் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நியூஸ், சுப்ரீம் கோர்ட் கொஷின்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆன் voter roll deletion as citizenship. இஷ்யூ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லிட்டு எலக்டோரல் ரோல் அப்டேட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த அப்டேட் நடக்கக்குள்ள அந்த அப்டேட்ல இருந்து ஒரு பர்சனை டெலீட் பண்ணியிருந்தா, வேலிட் ரீசன் இருந்தா, அவங்க இன்டைரக்டா என்னவா அங்கீகரிக்கப்படுவாங்கன்னா நான் சிட்டிசன்ஷிப் மாதிரி. ஏன்னா ஒரு ஓட்டர் என்னென்ன காரணத்தினால அவர் ஓட் லிஸ்ட் இல்லாம இருக்கலாம் அப்படின்னா, நாட் அ சிட்டிசன், அன்சவுண்ட் மைண்ட், பிலோ 18 years. ஸோ இந்த ரீசனுக்காகலாம் ஒரு பர்சனை ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து வெளியே எடுக்கலாம். ஸோ இந்த 2 ரீசன் ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா சிட்டிசனுக்கான எந்த ஒரு வேலிட் டாக்குமெண்ட்டும் இல்லாம ஒரு பர்சனை எஸ்ஐஆர்ல இருந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா, இன்டைரக்டா he is believed to be a non-citizen of India. அப்போ எல்லா ரீசனும் இருக்கு அந்த பர்சனை இங்க இருந்து இந்தியாவில இருந்து டீபோர்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த ஆங்கிள் சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ல. ஸோ நீங்க ஒரு பர்சனை நாட் அ சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா he has to deported அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நிக்குதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் கேட்டிருக்காங்க. இதுதான் நியூஸ். ஸோ அந்த நியூஸுக்குள்ள நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு ஒரு ஸ்டெப்பா பார்க்கலாம். Can trigger deportation. So citizen illana he has to deport from India. Okay, Supreme Court concern. So can a person be stripped of voting rights before the central government formally decides to revoke the citizenship? So இப்போ எஸ்ஐஆர்ல இருந்து ஒரு பர்சனை நீக்கிட்டோம், நாட் அ சிட்டிசன் சொல்லி அந்த ஆங்கிள் இருந்து நீக்கிட்டோம் அப்படின்னா, that person is seen as a non citizen. அப்போ ஒரு பர்சன் சிட்டிசனா இல்லையா அப்படிங்கிற ப்ரூவ் பண்றதுக்கு, அப்படிங்கிற வேலிடா எடுத்து சொல்றதுக்கு யாருக்கு பவர்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர். பார்லிமெண்ட் ஹஸ் த பவர் டு லே லா டு பிரேக் அ பர்சன் அவுட் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அப்போ அந்த பவர் இன்டைரக்டா எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் பவர். ஆர்டிகல் 326 எவரி பர்சன் எவரி இந்தியன் சிட்டிசன் ஹஸ் டு கிவன் த voting rights சொல்லி இருக்கும். ஓகேவா? அந்த ஆர்டிகல் 326 இருக்கிற ப்ரொவிஷன் அதுதான். ஸோ அந்த ஆர்டிகல் 326 படியாகவும் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படியாகவும் ஒரு பர்சனை எலக்டோரல் லிஸ்ட்ல இன்டெக்ட் பண்றதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் தேவை. he has to be the citizen அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வேணும். if at all he does not have any proof na every citizen election commission has the power to revoke from the list. ஓகேவா? இதுதான் எலெக்ஷன் கமிஷனோட ஸ்டாண்டர்ட். ஓகேவா? அப்போ ERO எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் அப்படி அந்த பர்சன் he has the power. BLO ஆபீசர் அப்படிங்கிறது, பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் அப்படிங்கிறது, பூத் லெவல் ஆபீசர் அப்படிங்கிறவரு போய் ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா டோர் ஸ்டெப்ல போய் இன்வெஸ்டிகேட் பண்றவங்க. ஆனா if at all a person has to remain in the list or not ன்னு டிசைட் பண்றது யாருன்னா ERO எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர். ஓகேவா? சோ இப்போ இன்டைரக்டா இந்த பவர் has laid in the hand of electoral registration officer. Constitutional basis. So electoral registration officer oda constitutional basis, he is appointed under article 324. Okay, chief election commissioner irukka illaya, say constitutional body, avurukku hierarchy la down la varra electoral office electoral registration officer appoint பண்ணப்படுறாங்க. இதுல article 324 மூலமா. ஓகே, usually district collector or subdivisional magistrate. இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ல ஒரு பியூரோகிராட்ஸ்ல இந்த ரேங்க்ல இருக்கவங்க தான் அங்க ERO போடுவாங்க. இந்த ரேங்க் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகவோ சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஆகவோ இருந்தாதான் ERO போட முடியும். கோர் ஃபங்க்ஷன் ஆஃப் த ERO என்னன்னா ப்ரிப்பேர் அப்டேட் த எலக்டோரல் ரோல். ஓகேவா? அப்ப இதுலதான் அந்த சிட்டிசனா இல்ல அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணி அந்த எலக்டோரல் ரோல்ல இருந்து டெலீட் பண்றதுக்கான பவர் இதுல இருந்து தான் வருது, கோர் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் வருது. ஓகேவா? குவாசி ஜுடிஷியல் பவர்ஸ். It has partly as the judicial power.
அப்படி எப்படி அப்படின்னா he has the power to summon a person and ask the document if at all he is a citizen of India. அந்த டாக்குமெண்ட் ப்ரொசீட் பண்றதுக்கு கேட்கறாங்க இல்லையா, அதுவே ஒரு ஜுடிஷியல் பவர் தான். and decides the claims and objection. ஸோ அவங்க கிளைம் பண்ணாங்க. இப்ப நான் வந்து அந்த ஓட்டர் அப்படின்னா இஆர்ஓக்கு முன்னாடி போயிட்டு நான் சம் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து, ஸோ இப்போ 10th சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்து இல்ல ஒரு ஆதார் இல்ல ஒரு பாஸ்போர்ட் ஏதோ கொடுத்து நான் கிளைம் பண்றேன் அப்படின்னா இஆர்ஓ ஹேஸ் த பவர் டு அக்செப்ட் தட் டாக்குமெண்ட் ஆர் நாட். ஸோ அங்க ஜுடிஷியரி இன்டர்பிரட் வருது இல்லையா, ஸோ இட் இஸ் த குவாசி ஜுடிஷியல் பாடி. ஸோ இப்போ இது வரைக்கும் அந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் 6.5 crore names has been deleted. அதுவும் செகண்ட் ஃபேஸ்ல தான் மேக்ஸிமம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் யூஸ்ல 9 ஸ்டேட் அண்ட் 3 யூனியன் டெரிட்டரிஸ் தான் அதிகப்படியான டெலிஷன் நடந்திருக்கு. அஃபெக்டட் ஸ்டேட்ஸ் எதுன்னா வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு அண்டர் த சிவியர் ப்ராசஸ். இந்த ஸ்டேட்ஸ்ல இருந்தா அதிகப்படியான டெலிஷன் நடந்திருக்கு. ஓகேவா? இஆர்ஓ என்கொயரி, சிட்டிசன்ஷிப் வெரிஃபிகேஷனுக்கு இஆர்ஓ ஹஸ் த பவர் டு என்கொயர். ரைட் டு அப்பீல். If a voter has been deleted from the list, he has the right to appeal to claim their voting rights. எங்க போகலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆஃபீஸருக்கு போகலாம். டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆஃபீஸர்கிட்ட கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் இருக்கு, என்ன லிஸ்ட்ல இருந்து எடுத்தாங்க, ஸோ யூ ஹேவ் டு. ஸோ அப்போ டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆஃபீஸரும் எடுக்கல அப்படின்னா he has the power to go அந்த hierarchy. அதுக்கு மேல இருக்கிற எலெக்ஷன் ஆஃபீஸர் எப்படி போலாம். அட் த லாஸ்ட் he has the right to appeal to the court. கோர்ட்டுக்கு கூட போக முடியும். ஓகேவா? அந்த லாஸ்ட் ரெசார்ட் வந்து கோர்ட் தான். செகண்ட் நியூஸ், குக்கி ஜூ குரூப்ஸ் அக்ரி டு ஜாயின் மணிப்பூர் கவர்மெண்ட் வித் கண்டிஷன்ஸ். ஆக்சுவலா லாஸ்ட் இயர்ல இருந்து நடந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா எத்தனிக் வைலன்ஸ் எங்க மணிப்பூர்ல குக்கி ஜூ அப்படிங்கிற அந்த ட்ரைபல் குரூப்ஸ்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிவேஷன், ஒரு மலை தொடர் இருக்குன்னா அந்த மலைக்கு மேல இருப்பாங்க, கீழே இருப்பாங்க. ஸோ இந்த 2 குரூப்புக்கும் வைலன்ஸ் எரப்ட் ஆகி டெத்து நிறைய நடந்துச்சு. பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் ஆச்சு. ஸோ அங்க பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் ஆயிட்டு அங்க நார்மல் லைஃபுக்கு வரவே இல்லை. ஸோ த பீப்புள் ஹவ் நாட் பீன் இண்டக்டட் இன் த கவர்மெண்ட் சர்வே. இப்போ கவர்மெண்ட்டுக்குள்ளேயே வரல, அவங்க வந்து அங்கே தனி நாடு வேணுன்ற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஸோ அந்த நேரத்துல நடுவுல எஸ்ஓபி போட்டிருந்தாங்க. ஸோ சஸ்பென்ஷன் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னா எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல ஸ்டே பண்ணி வச்சிருந்தாங்க வைலன்ஸுக்கு. அதுக்கப்புறம் எடுத்து வந்த இந்த ஸ்டெப் தான் இந்த ஸ்டெப். என்ன அப்படின்னா the Kuki Zoo people accepted to join India government. மணிப்பூர் ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஜாயின் பண்ண ரெடி. ஆனா 2027 எலெக்ஷன் வர்றதுக்குள்ள எங்களுக்கு யூனியன் டெரிட்டரியா நீங்க கொடுத்துருன்னு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல கேட்கிறாங்க. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏன் யூனியன் டெரிட்டரி கேட்குறாங்கன்னா யூனியன் டெரிட்டரியா ஒரு பிரதேசம் அறிவிக்கப்பட்டா அட்டானமஸ் பவர் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதனால தான் யூனியன் டெரிட்டரியா கேட்டுட்டு இருக்காங்க. ரிட்டன் கமிட்மெண்ட் சொல்றது இல்லையா, ரிட்டன் கமிட்மெண்ட் ஃப்ரம் யூனியன் அண்ட் ஸ்டேட் ரெண்டுத்துக்கிட்டையுமே, யூனியன் கிட்ட இருந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட் கிட்ட இருந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். டைம் பவுண்ட் எக்ஸிகியூஷன் பிப்ரவரி 2027 அடுத்த வருஷம் நடக்க போற எலெக்ஷனுக்கு முன்னாடி, அசம்பிளி எலெக்ஷன் மணிப்பூர் நடக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து இதை முடிச்சு கொடுத்துடணும்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம புலிஸ் பாயிண்ட்ல குக்கி ஜூவோட எத்னிசிட்டி, அவங்க பீப்புளோட கல்ச்சரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திபெத்தோ பர்மன் ஒரிஜின் இன்ட்ரிங் குரூப் அப்படின்னு நேபாள் இப்படி இருக்கு, பங்களாதேஷ், இங்க நாகாலாந்து, இங்க மணிப்பூர், இங்க மியான்மர் இப்படி இருக்குன்னா இங்க அசாம். ஸோ இந்த குக்கி ஜூ பீப்புள் வந்து இந்த பர்மா பங்களாதேஷ் இந்த எல்லா ஏரியாவும் பரவி இருப்பாங்க. ஆனா தே டஸ் நாட் ஹேவ் எ செப்பரேட் ஸ்டேட்ஹுட் இன் எனி பிளேஸ். எந்த ஒரு ஸ்டேட்லயுமே கன்ஃபைன்ட் ஆகி இல்லை. தே ஹஸ் பாஸ்டு எல்லா ஏரியாவிலும் செக்ரிகேட் ஆகி செப்பரேட் ஆகி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பொலிட்டிக்கல் இன்டர்பிரேஷன், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து கம்மியா இருக்குன்றது தான் இவங்களோட கோரிக்கை. ஓகேவா? ரெகக்னைஸ்ட் as a scheduled tribe in India. எஸ்டியா அங்கீகரிக்கப்படுறாங்க. if at all a community is recognized as the ST, they has the reservation power. எல்லா இடத்துலையுமே பொலிட்டிக்கலாகவும் ரிசர்வேஷன் உண்டு, ஜாப் பியூரோக்ராட்ஸாகவும் ரிசர்வேஷன் உண்டு. ஓகேவா? அம்பர்லா ஐடென்டிட்டி கவரிங்
குக்கி, ஜூ, சின், மீசோ குரூப். இத்தனை குரூப்பை இண்டக்ட் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் தேர் ஆர் தி கிறிஸ்டியன்ஸ். ஜாகிரபிக்கல் ஏரியா மணிப்பூர்ல இருக்கிற சுராச்சந்த்பூர், கங்போகோய், தென்கோபால் அண்ட் பெசார்ஷால். இந்த நேம்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கும். ஏதாவது கோட் வேர்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹில்ஸ்ல தான் இவங்க லொகேஷன். ஓகேவா? மிசோரம் எங்க எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. மிசோரம் மணிப்பூர்ல மட்டும் இல்லாம மிசோரம், சதர்ன் அசாம், திரிபுரா, மியான்மர்ஸ்ல சின் ஸ்டேட், பங்களாதேஷ். ஸோ அவங்க ஏரியா பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல எல்லா போத்து மியான்மர், பங்களாதேஷ், திரிபுரா, அசாம் இவ்வளோ இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்லை. அதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரச்சனையாவே இருந்தது. சோசியல் ஸ்ட்ரக்சர் கிளான் பேஸ்டு. நம்ம வேதிக் ஏஜ்ல படிப்போம் இல்லையா, ராஜன் அப்படிங்கிற ஒரு ராஜா கீழே தான் எல்லாரும் இருப்பாங்க. அப்போ கிளானுக்கு ஒரு ஹெட். அந்த மாதிரி கிளான் பேஸ்ட் சொசைட்டி தான் அவங்க. ஃபெஸ்டிவல் வந்து சவாங்குட் அண்ட் சப்சார்குட் இப்படிங்கிறது நம்ம மகர சக்தி பொங்கல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் தான் இந்த சவாங்குட் அண்ட் சப்சார்குட். பிலிம்ஸ் கொஷின்ல த டேர்ம் சவாங்குட் ரெப்ரசன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷனோட ஒரு அக்ரிமெண்டா கேட்கலாம், இல்ல ஒரு சயின்ஸ் ஐடென்டிஃபிகேஷனா கேட்கலாம், இப்படி வேணா கேட்கலாம். நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? லாங்குவேஜ் குக்கி சின் பிரான்ச் ஆஃப் திபெத்தோ பர்மன் லாங்குவேஜ். திபெத்தோ பர்மன், ஆஸ்ட்ரோ ஏஷியன், இண்டோ ஏஷியன், திபெத்தோ பர்மன், இந்த மாதிரி லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் இருக்கு இல்லையா, அதில் திபெத்தோ பர்மன் ஃபேமிலி தான் இந்த குக்கி மியூசியம். ஸோ பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஃபர்ஸ்ட் மே 2023 வயலன்ஸ் எரப்ட் ஆகுது. பிப்ரவரி 2025 பிரசிடென்ட் ரூல். ஏன்னா கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல பிரசிடென்ட் ரூல். அதுக்கப்புறம் பிப்ரவரி 2027 வரைக்கும் இப்போ டைம் லைன் கேட்டிருக்காங்க. அந்த டைம் லைனுக்குள்ள எங்களுக்கு யூனியன் டெரிட்டரி வேணும்ன்றத ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டு வாங்குறாங்க. நெக்ஸ்ட், TN close to eradicate malaria as 33 district report nil indigenous cases. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, மலேரியா ஒரு வெக்டார் பார்ன் டிசீஸ் ஸ்ப்ரெடட் பை மஸ்கிட்டோ. அது வந்து மேக்சிமம் ஸ்ப்ரெட் ஆன ஸ்பீடு வந்து ஜாஸ்தி. அதுவும் இந்த க்ரௌடட் பிளேஸ்ல, ஒரு அன்ஹைஜீனிக்கா இருக்கிற பிளேஸ்ல அதிகப்படியான ஸ்ப்ரெட் நடக்கும். ஸோ வேர்ல்டு லெவல்ல இந்த மலேரியா ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி இன்டர்நேஷனல் ரெசல்யூஷன்லாம் எடுத்தாங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு அச்சீவ் தட், எஸ்பெஷலி ஃப்ரம் சவுத் இந்தியா இன் தமிழ்நாடு. ஏன்னா அவுட் ஆஃப் 38 டிஸ்ட்ரிக்ட்ல 33 டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இண்டிஜினஸ் கேஸ் கூட ஃபைல் ஆகல இந்த வருஷம். ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஓகேவா? 33 அவுட் ஆஃப் 38 டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டிங் 0 இண்டிஜினஸ் மலேரியா கேசஸ் ஃபார் 3 consecutive years. 3 வருஷமா தொடர்ந்து இல்லை. From thousands to 100. 2015 5587 ஆர் the case. இப்போ 2025 வெறும் 321 தான். எது அந்த அவுட் 5 டிஸ்ட்ரிக்ட் இல்லையா, அந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ல ரெஜிஸ்டர் ஆனதான் இந்த 321 கேஸும். அந்த 33 டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கேஸ் கூட இல்லை. ஓகேவா? 33 டிஸ்ட்ரிக்ட் மலேரியா ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? WHO நான் கம்யூனிகபிள் வெக்டார் பார்ன் டிசீஸ் கண்ட்ரோல், இவங்கெல்லாம் எடுத்த டார்கெட்ஸை we are going to achieve. இதுதான் இந்த நியூஸ். 5 டிஸ்ட்ரிக்ட். ஸோ என்னென்ன 5 டிஸ்ட்ரிக்ட்? ஃபர்ஸ்ட் சென்னை ஆல்ரெடி ரொம்ப க்ரௌடடு. ஸோ கூவம் மாதிரியான பேட் ரிவர்ஸ் இருக்கு. மஸ்கிட்டோ ஸ்ப்ரெடிங்கை தடுக்கவே முடியாது. சென்னை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, செங்கல்பட்டு, சேலம். ஸோ இது 37 to 45% ஆஃப் ஸ்டேட் கேசஸ். அப்போ சென்னையில தான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு, மலேரியா கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? வெக்டார் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். வெக்டார்னா டிசீஸ் காசிங் ஏஜென்ட் இல்ல, டிசீஸ் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட். இப்போ ஒரு பர்சனுக்கு மலேரியா இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த காசிங் ஏஜென்ட், காஸ்டிவ் ஏஜென்ட் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் அப்படிங்கிறது, அதுதான் காசிங் ஏஜென்ட். அது ஒரு பர்சன் அட்டாக் பண்ணி அவருக்கு மலேரியா இருக்குன்னா, மஸ்கிட்டோ வந்து இந்த பர்சனை பைட் பண்ணிட்டு இப்போ இன்னொரு பர்சனை கடிச்சதுன்னா வந்துடும். புரியுதா? ஸோ இந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் வந்து ஸ்ட்ரெயிட்டா போய் இன்னொருத்தவங்களை அட்டாக் பண்ணாது. ஸோ அந்த ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்டா இருக்கிறதுக்கு பேர் தான் வெக்டார். ஸோ ஒரு பர்சன் மலேரியா இருக்குன்னா, அந்த பர்சன் இன்னொரு பர்சன் டச் பண்றதுனால மலேரியா வந்துடாது. அந்த பர்சனை மஸ்கிட்டோ பைட் பண்ணிட்டு அதே மஸ்கிட்டோ போய் இன்னொரு பைட் பண்ணுச்சுன்னா வந்துடும். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நடக்குது, அதுதான் வரும். அந்த மஸ்கிட்டோ தான் வெக்டாரு. அந்த உள்ள இருக்கு இல்லையா டிசீஸ் காசிங் ஏஜென்ட், அதுதான் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம்.
இந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் தான் மோஸ்ட் டெட்லி அண்ட் பிளாஸ்மோடியம் விவாக்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் காமன். ஸோ இப்போ நிறைய பேருக்கு அதிகப்படியா இருக்கிறது பிளாஸ்மோடியம் விவாக்ஸ். ஆனா ரொம்ப இன்டென்ஸா அட்டாக் பண்ணக்கூடியது பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம். ஓகேவா? எப்படி ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா 100 மந்த்லி பிளட் சீமர்ஸ். பிளட் சீமர்ஸ்னா ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு அன்ஹைஜீனிக்கா ஒரு பீப்புள் வந்து அதிகமா கூட்டமா இருக்கிற ஏரியாவில் வேண்டாமா ஒரு 100 மெம்பர்ஸை கூட்டு வச்சு டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அந்த மலேரியாவோட சிம்டம்ஸ் வெளியே வரதுக்கு நாள் ஆகும். ஆனா அதுக்குள்ள வந்து இந்த வெக்டார் பார்ன் டிசீஸ் வந்து ஆக்டிவ் ஆயிடும். ஸோ அப்போ அது ரெகுலரா செக் பண்ணிட்டே இருக்கக்குள்ள we can stop the spreading of the malaria. ஸோ இதான் இமேஜ் மஸ்கிட்டோ. இது வந்து பிளாஸ்மோடியம் பால்சிபரம் காஸ்டிக் பாராசைட்ஸ். பிளாஸ்மோடியம் விவாக்ஸ் மோஸ்ட் காமன் இன் இந்தியா. ஒரு பிக்டோரியல் ரெஃபரன்ஸ் தான். இந்த மஸ்கிட்டோ வந்து என்ன அப்படின்னா அனஃபோலஸ் மஸ்கிட்டோ. அனஃபோலஸ் மஸ்கிட்டோ தான் இந்த ஒரு பாருங்க ஃபீமேல் அனஃபோலஸ் மஸ்கிட்டோ தான் அந்த வெக்டார். அந்த மஸ்கிட்டோ அந்த டைப் மஸ்கிட்டோ தான் இதை கடத்த முடியும். நெக்ஸ்ட், ஈக்வாலிட்டி இன் சொசைட்டி has to start in school, says Supreme Court. முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சம் இயர்ஸ் பேக் வந்து ஒரு டவுன் ரோடன்ட் ஒரு ஒரு புவர் ஃபேமிலியில இருந்து ஒருத்தவங்களுக்கு சீட்டு கேட்கறாங்க ஒரு ஸ்கூல்ல, அவங்க தரல. ஸோ தே ஹேவ் அப்ரோச்சிங் தி சுப்ரீம் கோர்ட். அப்போ அந்த கோர்ட்டுக்கு போகக்குள்ள வியா சம் என்ஜிஓ அந்த மாதிரி இருக்கலாம். ஸ்ட்ரீட்டா போறதுக்கு அவங்கள்ட்ட ஃபினான்சியல் இது இருக்குமான்னு தெரியாது. ஸோ சம் என்ஜிஓனால போயிருக்கலாம். ஸோ அப்ப சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன அப்படின்னா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை வந்து கொண்டு வந்ததுக்கு ரீசனே எல்லாரும் சமதளத்துல இதா படிக்கிறதுக்காக தான். ஸோ ஒரே கிளாஸ் ரூம்ஸ்ல புவர் வெல்வெஸ்டு ப்ரிவிலேஜ்டு எல்லாருமே படிக்கணும். சோஷியல் இன்க்ளூஷன் ஈக்குவாலிட்டி இங்க இருந்தா ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை பத்தி படிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த கேஸ் என்ன அப்படின்னா, தினேஷ் பிவாஜ் அஸ்திகர் 2016 போட்ட கேஸ். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது ஜஸ்டிஸ் நரசிம்மா பிளட் பெஞ்சஸ். So children of all socio-economic backgrounds, multimillionaire, judge, auto rickshaw, street vendor எல்லாரும் ஒரே ஏரியாவில் எல்லா அவங்களோட குழந்தைகள் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து படிச்சு ஸ்ப்ரெட் ஆகிறதுனால தான் ஈக்குவாலிட்டி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? கோர்ட் டைரக்டிவ், கோர்ட் மஸ்ட் வாக் எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னா ஆக்சுவலா இருக்கிற ப்ரொவிஷனை மட்டுமே இந்த ப்ரொசீட் பண்ணாம இம்ப்ளிமெண்ட் பண்ணாம ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னா ப்ரொவிஷனை கொஞ்சம் ப்ரொவோக் பண்றது. அப்போ அந்த ப்ரொவோகேஷன் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக, சரி ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஈக்குவாலிட்டிக்காக உள்ள எடுத்து வைக்கலாம் சொல்றதுதான் இந்த வாக் தட் எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னு சொல்றாங்க. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஃபார் த குட் ஆஃப் த காமன் அப்படின்னு இருக்கணும்ன்றதுதான் இந்த ஸ்டேட்மெண்டோட வெளிப்பாடு. ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2002 கொண்டு வந்தது. ஓகேவா? கோர் ப்ரொவிஷன் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 6 to 14 years. நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இந்த எல்லா இடத்துலையுமே ரைட் டு எஜுகேஷனோட இன்ஃபரன்ஸ் இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல 6 to 14, டிபிஎஸ்பியில் 0 to 6, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல 6 to 14. ஸோ இந்த 0 to 6ல ஆக்டிவ் கேர் ஆஃப் த சில்ட்ரன் சொல்லியிருக்கோம். ஸோ இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறது ஜாஸ்தி. ஓகேவா? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 enforced from April 1, 2010, which give effects to Article 21A. ஓகேவா? Article 21A அட்டாச் பண்ணது 2002ல 86th அமெண்ட்மெண்ட்ல. ஸோ அந்த 21A இன்ஃபரன்ஸா வச்சு 2009ல ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வராங்க. ஸோ ப்ரொவிஷன், கீ ப்ரொவிஷன்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், நோ ஃபீஸ், கேபிடேஷன் எல்லாருக்குமானா இல்லை, certain groups certain amounts. ஓகேவா? 25% reservation in the private unaided school.
பிரைவேட் அன்எய்டட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் எய்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. அன்எய்டட் ஸ்கூல்ல கூட 25% ரிசர்வேஷன் கொடுக்கணும். பட் தென் அந்த 25% ரிசர்வேஷனுக்கான அமௌண்ட் வில் பி காம்பன்சேட்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ப்ரொவிஷன். இதுல ஆர்டிஇல இருக்க ப்ரொவிஷன். அண்ட் தென் மேண்டேட் பியூப்புள் டீச்சர் ரேஷியோ, ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ பிரைமரி லெவலுக்கு அப் டு 4th 5th வரைக்குமே ஒரு ரேஷியோ 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் அப் டு 8th வரைக்கும் 35 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர். ஓகேவா? இப்படி இருக்கும். ஸோ இந்த ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுங்கிறது கொடுத்துருக்கிறது ப்ரொவிஷன். மார்க் கொஸ்டின். சுப்ரீம் கோர்ட் ஸ்க்ரூட்டினி ஆஃப் எலெக்ஷன் கமிஷன்ஸ் citizenship verification powers highlights a critical constitutional tension. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனை கேள்வி கேட்குது இல்லையா? அப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து அதனோட ஒர்க்கை செய்யறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அக்கௌண்டபிள் ஆகவும் சம்வாட் ஒரு 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 கம்ஃபர்டபுள் இல்லாம தன்னோட வேலை செய்யற மாதிரியாவும் இருக்கு. எக்ஸாமைன் த பேலன்ஸ் பிட்வீன் என்ஷூரிங் எலக்டோரல் இன்டெகிரிட்டி அண்ட் ப்ரொடெக்டிங் த சிட்டிசன்ஸ் ஃப்ரம் ஆர்பிட்ரரி டிஸ்என்ஃப்ரான்ச்மெண்ட் அப்படின்னா, ஸோ இந்த சிக்கலுக்கு எலெக்ஷன் கமிஷன் தன்னோட வேலை இந்த எஸ்ஐஆர் அப்டேட் பண்றதுக்கு இந்த வேலை செய்யக்குள்ள ஆர்பிட்ரேரியா, இப்ப இஆர்ஓ இருக்காரு இல்லையா, எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அவர் ஆர்பிட்ரேரியா எடுக்க முடியாது. ஏன்னா அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்றதை கரெக்டா வெரிஃபை பண்றது அவர் வேலை. ஆனா இவரு ஆர்பிட்ரேரியா ஒரு பர்சனை சிட்டிசன் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லி அங்கீகரிக்க கூடாது அப்படிங்கிறது தான் 2வது ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் 2 பேஜுக்கு எழுதி போட்டோ எடுத்து கமெண்ட்ல அப்லோட் பண்ணுங்க. அதை எவாலுவேட் பண்ணி தருவோம். தேங்க்யூ. Kurukshetra, 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 Kurukshetra.